தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். கன்னிராசி கன்னி லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி பேசுறேன். கன்னி ராசி மற்றும் கன்னி லக்னத்துக்கு சூரியனுடைய பெயர்ச்சி பலன்கள், உங்களோட ராசிக்கு 12ஆம் அதிபதி 12ஆம் இடத்துக்கே வரக்கூடிய பலன்கள். இன்னைக்கு கன்னி ராசியோடைய கேரக்டர் என்ன, அவங்களுடைய குணநலன்கள் என்ன, இன்னைக்கு அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன், இந்த சூரியனோட அவங்களுக்கு இருக்கக்கூடிய காம்பினேஷன் எப்படி இருக்க போது நிச்சயமாக பார்க்கலாம். ஸோ கன்னி ராசி அப்படின்னு சொல்லும் போதே கன்னி பொறுத்தவரையும் பெர்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய விஷயத்த அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ்னா அது கண்டிப்பா மத்தவங்க பார்த்து ஒரு சின்ன விஷயங்கள் பாத்தீங்கன்னா விடுறத கூட இந்த கன்னி அப்படியே ஈஸியா கேட்சப் பண்ணிக்குவாங்க. அதனால எப்பவுமே கன்னி ராசியை பொறுத்தவரையும் ஒரு நல்ல வளர்ச்சி, ஒரு குரோத், புதனுடைய ராசி, அறிவுத்திறன் ரொம்ப அதிகமுடைய ராசின்னு சொல்லலாம். அதனால என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னுடைய புத்தி தனக்கு பயன்படல அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு இடத்துல இருப்பாங்க. பட் யோசிச்சுட்டே இருப்பாங்க, இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, அந்த விஷயம் பண்ணலாமா, இந்த விஷயம் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த கன்னியை பொறுத்தவரை ரொம்பவே அதிகமா இருக்கு. சோ இந்த நேரத்துல சூரியனுடைய பயிற்சி பலன்கள் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன் தான் இன்னைக்கு இருக்கு. என்ன காரணம் கேட்டீங்கன்னா, ராசிக்கு 7ல சனி பகவான். அப்புறம் ராசியை பாக்குறாங்க. அப்புறம் ராசியை பார்க்கும்போது நிறைய மன உளைச்சல். நான் இத்தனை நாளா இவ்வளவு விஷயம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன், அந்த ப்ராப்ளம் எல்லாம் எப்ப சரியாகும், அதாவது யாருக்குமே தெரியாத மன உளைச்சல் இன்னைக்கு இவங்க அதிகமா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளம் எப்ப கிளியர் ஆகும், நிறைய இன்னைக்கு தூக்கம் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தூங்கியே பல நாட்கள் ஆச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய வருத்தங்கள், ஸ்ட்ரெஸ், எத்தனைகள் பரவாயில்ல எனக்கு போதும், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்ற மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. பட் இனி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்கும், ஃபர்ஸ்ட் சூரியனுடைய பயிற்சி பலன்கள்னால நிம்மதியான தூக்கமும் உறக்கமும் ஃபர்ஸ்ட். சூரியன் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிறைய பாத்தீங்கன்னா எனக்கு ஆளுமை திறன் இல்லை, ஒரு விஷயத்த நான் அப்ரோச் பண்ண போறேன், அந்த விஷயம் அப்ரோச் எப்ப பண்ணா சரியா இருக்கும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்கு இனி வரக்கூடிய டைம் பீயிங் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ சூரியனுடைய பெயர்ச்சினால உங்களுடைய வாழ்வாதாரம், பொருளாதாரம் அதிகப்படுத்த போகுது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ரோட் ரிலேட்டட் ரொம்ப நாட்களாக என்னுடைய ஆபீஸ்ல அப்ராட் போலாம், அப்ராட் போலாம், விசா ப்ராசஸ் ரிலேட்டட்ல பண்ணிட்டே இருக்கேன். பட் சம்பவம் என்னால போக முடியவே இல்லை. எப்ப நான் போவேன், அதுக்குண்டான முயற்சி பண்ணலாமா, எந்த டைமிங் நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் இந்த மாதிரி ஒரு டைமிங்ல நீங்க அப்ராட் ரிலேட்டட் ட்ரை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு பெஸ்டான ஒரு குரோத் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுது. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, சனி பகவான் படிப்படியா விட்டு விலக போறாரு. சூரியனுடைய பேச்சு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. குழந்தை பேருக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான காலமாக இருக்கும். ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா குழந்தை பேர் ஏன்னா கன்னியை பொறுத்தவரை எனக்கு ஃபர்ஸ்ட் கரியர் அப்படிங்கறது அதிகமா சொல்லுவாங்க. ஸோ கரியர் ரிலேட்டட்ல நான் அதிகமா ஃபோக்கஸ் பண்ணணும். அதனால குழந்தை பேரை நான் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். கரியர்ல செட் ஆகணும்னா நிறைய ரீசெண்ட் டைம்ல பார்த்த ஜாதகங்கள் அனைத்துமே சொன்னாங்க. ஸோ கரியர் ரிலேட்டட் ஃபோக்கஸ் பண்ணி முடிச்சுட்டு இனி இந்த குழந்தைக்கு உண்டான ஒரு நல்ல ஒரு டைம் உங்களுக்கு இருக்கும். பூர்வீக ப்ராப்பர்ட்டிஸ், அதுவுமே உங்களுடைய அப்பாவுடைய வர்க்கத்தினர் இவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டிஸ பெருசா கண்டுக்காத ராசி எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கன்னியா ராசி தான். அப்போ ப்ராப்பர்ட்டி எங்க இருக்குன்னு கூட பார்க்க மாட்டாங்க, அது எவ்வளவு வேல்யூன்னு கூட தெரியாது. பட் சின்ன மணிக்கு இவங்க கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ். அந்த அளவுக்கான விஷயங்கள் எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த ப்ராப்ளம் எல்லாம் படிப்படியா கிளியர் ஆகும் போது. ஸோ கன்னியை பொறுத்தவரையும் ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் ஒரு யோகத்துக்கு இது ஒரு நல்ல ஒரு பெஸ்டான டைமிங்னால கண்டிப்பாக இருக்கும். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரோத், கரியர்ல என்னால கம்ப்ளீட் பண்ணவே முடியல. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னால யூட்டிலைஸ் பண்ண முடியாம போயிடுச்சு. கத்துக்கிறதுக்கு வேலை வாய்ப்புகள் நிறைய என்னால கத்துக்க முடியல. சம்பவம் ஒர்க் ரிலேட்டட்ல என்னால மேனேஜபிள் பண்ண முடியாத சுச்சுவேஷன். இந்த மாதிரி கரியரையும் ஒர்க்கையும் ரெண்டுமே அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண முடியாத ராசின்னா அது நீங்கதான். இன்னைக்கு இந்த சூரியனுடைய பயிற்சினால மனசுல தன்னம்பிக்கையும் தைரியமும் துணிச்சலும் செயல்திறனும் வேகமும் விவேகமும் கண்டிப்பாக அதிகரிக்க போகுது. இதனால பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறது வரப்போகுது. அதுல ஃபர்ஸ்ட் தூக்கம், நிம்மதி, நிறைய ஹெல்த் இஷ்யூஸ்க்கு தொடர்ந்து மருந்து சாப்பிட்ற மாதிரி நல்ல பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஹாஸ்பிட்டலே தங்கி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றவங்களுக்குலாம் இந்த நேரம் சற்றே ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் கிடைக்க போகுது. ஸோ ஓவராலா இந்த சூரியனுடைய பயிற்சி கன்னிராசி மற்றும் கன்னிராசிக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவா கொடுக்கறதுக்கு தான் காத்துட்டு இருக்க தவிர்த்து நெகட்டிவ் ஏற்படாது. ஸோ இப்ப நம்ம சொன்னது அனைத்துமே கோச்சார பலன்கள் தான்.
உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்துல லக்னம் என்ன, லக்னாதிபதி என்ன, யாரு நீங்க, உங்களுடைய அடுத்தடுத்து நடக்கக்கூடிய தசா புத்தி, ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் சொல்யூஷன் அப்படிங்கிறது பிறந்த கால ஜாதகம் தான். ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்க என்கிட்ட பார்க்கணும்னு ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களிடம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஷ்ட புவனேஸ்வரி.